விடு சஞ்சீவ். ஏய், உன்னை சர்ப்ரைஸ் பண்ணான்னு நினைச்சா இப்படி சொத்த போயிருச்சே. ஆமா, கண்ணை பொத்துன நான் தானே இப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் கண்ணை பொத்துற தைரியம் வேற யாருக்கு இருக்கு? பயங்கரமான ஆள் தான் டெய்லர் நீ. இப்ப எதுக்கு இங்க வந்த சஞ்சீவ்? என்ன எதுக்கு வந்தனா? உன்னை மண்டபத்துக்கு கூட்டு போலான்னு வந்தேன். கிளம்பு, வா போலாம். வேண்டாம் சஞ்சீவ், நான் மண்டபத்துக்கு வரல. ஏன்? இல்ல, நாளைக்கு ஏதோ பெரிய தப்பு நடக்க போதோன்னு எனக்கு தோணுது சஞ்சீவ். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். நான் வரல, நீ போ. இந்த பேர் நீ வரலனா தான் பெரிய தப்பாயிடும். என்ன நம்பு டெய்லர், நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ வா போலாம். இல்ல சஞ்சீவ், என் அக்காவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு அவ நினைக்கிறேன். அதையும் மீறி நான் மண்டபத்துக்கு வந்தேன்னா அவ கோவப்படுவா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவா. அவ பண்ற தப்பால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை யாரும் தப்பா பேசக்கூடாது. அதான் சஞ்சீவ், நான் வரலன்னு சொல்றேன். நீ போ சஞ்சீவ். போனா உன்னை விட்டு எப்படி போறது? இங்க பேர் சும்மா புரியாம பேசாத டெய்லர். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்காது. உங்க அக்கா நான் உன் கழுத்துல தாலி கட்டுறது தடுக்க என்ன வேணா ட்ரை பண்ணட்டும். அவ என்ன ட்ரை பண்ணணும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். உங்க அக்காவை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இங்க பாரு, உங்க அக்கா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ உங்க அக்காவும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. நம்பு டெய்லர். நிஜமாதான் சொல்றியா? என் அக்கா என்ன புரிஞ்சு ஏத்துப்பாளா? கண்டிப்பா ஏத்துப்பா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னையும் உங்க அக்காவையும் எங்க வீட்டு மருமகள் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது என் மேல சத்தியம். போதுமா? நம்பியிருக்கேன் சஞ்சீவ். இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சுல? அப்போ போலாமா? சஞ்சீவ் கான்ஃபிடென்ட்டா வச்சு பேசுறத பார்த்தா அவன் கண்டிப்பா அபியை இன்னைக்கு நைட்டே மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில அபி கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்டுறதுக்கு அவன் கிட்ட ஏதோ ஸ்மார்ட்டா ஒரு பிளான் இருக்கு. இருக்கட்டும், சஞ்சீவ் எவ்வளவு ஸ்மார்ட்டா வேணாலும் யோசிக்கட்டும். அவனையும் தாண்டி நாம பிளான் பண்ணுவோம். எந்த மாதிரி பிளான்? நாம போடுற பிளான் சஞ்சீவ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதா இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நம்ம பழைய பிளான் தான். அபி இருந்தா தானே அந்த சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டுவான். அவளை கடத்திடுவோம். இல்லாத அபிக்கு அந்த சஞ்சீவ் எப்படி தாலி கட்டுவான்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நாம அபியை கடத்தி வச்சுட்டு நீ என்னோட கழுத்துல தாலிய கட்டலனா நாங்க அபியை கொன்னுடுவோன்னு நாம அவனை மிரட்டினா அந்த சஞ்சீவ் என் கழுத்துல தாலிய கட்டிதானே ஆகணும். செம்ம பிளான். என்ன பார்ட்னர் யோசிக்கிறீங்க?
ஒன்றும் இல்லை. நீ சொல்றபடியே அபியை கடத்திடலாம். அப்ப நான் இன்னைக்கு நைட்டே ஆளை வச்சு மண்டபத்துல இருந்து அபியை கடத்தி கொன்னுடுறேன். அபியை கடத்த போறேன்னு தானே சொன்ன, இப்போ கொல்றேன்னு சொல்ற? அபி உயிரோட இருக்கிறது நமக்கு என்னைக்குமே பிரச்சனை தான் அனு. அதனால அவளை கொன்னுடுவோம். அதுதான் சரியா வரும். ஆமா பார்ட்னர், ஸ்ரீஜா சொல்றது கரெக்ட் தான். அபியை கொன்னுடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நாளைக்கு சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்காக அபியை நாம கடத்தி சஞ்சீவ மிரட்டணும். அவ்வளவுதானே? இதுக்காக அபி சாகணும்ல அவசியம் இல்லையே. நீ இப்படி டென்ஷனா பேசுறத பார்த்தா அபி மேல உனக்கு இன்னும் பாசம் ஓட்டிட்டு இருக்கு போல இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா உலகத்தை பார்த்தவங்க, பாசம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் அவ மேல ஒரு பாசமும் இல்ல, மண்ணும் இல்ல. ஈஸியா முடிக்க வேண்டிய ப்ராப்ளத்தை அவளை தேவையில்லாம கொன்னு அதை பெருசாக்க நான் விரும்பல. அவ்வளவுதான். அனு, உனக்கு வேணா அபி சாகுறது தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அபி சாகணும். உன்னை பொறுத்த வரைக்கும் அபி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா எனக்கு நீயும் வரக்கூடாது, அவளும் வரக்கூடாது. அத்தைக்கு மருமகன்னு ஒருத்தி இருந்தா அது நான் மட்டும்தான். அப்பதானே அந்த சொத்து முழுக்க எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அபி சாகணும். அந்த பழிய உன் மேல போட்டு நாங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு என்ன ஸ்ரீஜா பண்ண போற? இன்னைக்கு நைட் ஆளை வச்சு அபியை கடத்தி கொல்ல போறேன். நாளைக்கு மேரேஜ் டைம்ல சஞ்சீவ் அபியை காணோன்னு தேடுவான். அபி மண்டபத்துல இல்லனா சஞ்சீவ் யார சந்தேகப்படுவான்? ஏற்கனவே ஒரு தடவை அபிய கடத்தி கொல்ல பார்த்த அந்த அணுவை தானே சந்தேகப்படுவான். ஆமாமா, கண்டிப்பா சந்தேகப்படுவான். சஞ்சீவ் அணுகிட்ட போய் அபி எங்கன்னு கேப்பான். அப்படி கேட்டா அப்ப அனு என்ன சொல்லுவா? அபிய நான் கடத்தி வச்சிருக்கேன், நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலிய கட்டலனா அபிய கொன்னுடுவேன்னு மிரட்டுவா. கன்ஃபார்மா மிரட்டுவா. அப்படி அனு மிரட்டினா சஞ்சீவ் என்ன பண்ணுவா? அபி உயிரை காப்பாத்த வேற வழி இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுவா. என் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அனு கழுத்துல சந்தோஷ் தாலி கட்டுவான். சந்தோஷ் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் போலீஸ் மண்டபத்துக்கு வரும். அனு சந்தோஷ் மேரேஜ் நிறுத்தணும். அனு லைஃப் அபி கெடுக்க நினைக்கிறதால அனு பிளான் பண்ணி அபிய கடத்தி கொன்னுட்டான்னு போலீஸ் அனுவை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகும். மாஸ்டர் பிளான் ஸ்ரீஜா. நீ சொன்னபடி பண்ணா நாம மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்ல. நமக்கு தொல்லை கொடுக்கற அபியும் செத்துருவா, நமக்கு போட்டியான அனுவும் ஜெயிலுக்கு போயிடுவா. உன் கழுத்துலயும் சஞ்சீவ் தாலி கட்டிடுவா. ஏ அண்ணன் சொத்து எல்லாம் நமக்கு தான். ஒரே லாட்டரியில நமக்கு 4 பம்பர். ஆமா,
எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10 சொந்தக்காரங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் நம்ம பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம பக்கம் பேசுறதுக்கு யூஸ் ஆகும். நீ சொல்றதும் சரிதான், அப்படியே பண்ணிடுறேன். இறங்க பி, வா. வா வா. டெய்லர், என்ன இந்த பேனர்ல என் பேர் பக்கத்துல ஸ்ரீஜா பேர் இருக்குன்னு பாக்குறியா? இந்த பேனருக்கு வெறும் ஒரே ஒரு நாள் தான் வேலிடிட்டி. ஸ்ரீஜாவால பேனர்ல மட்டும்தான் என் பக்கத்துல இருக்க முடியும். ஆனா நிஜத்துல நீ தான் என் பக்கத்துல இருக்க போற. லைஃப் லாங், நான் சாகுற வரைக்கும் என் பக்கத்திலே இருக்க போற. லைஃப் டைம் வேலிடிட்டி. நியாயமா உன்னை ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுருக்கணும், பண்ண முடியல. பரவாயில்ல சஞ்சீவ், எனக்கு ஆரத்தி எல்லாம் தேவையில்லை. எனக்கு நீ தான் வேணும். என் ஹஸ்பண்டா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா. மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு வேற என்ன வேலை? போலாமா? வா. மாப்ள, அனு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ பிளானை உடைச்சு தங்கச்சி கழுத்துல எப்படி தாலி கட்ட போறா? என்ன பேசிக்கிறாங்க இவனுங்க? இதை வச்சுதான் எனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்க போற மேரேஜை நிறுத்தி நான் அபிகல்தர் தாலி கட்ட போறேன். அப்படி என்ன இருக்கு இந்த பென்டிரைவ்ல? டேய், இந்த பென்ட்ரைவ்ல என்னடா இருக்கு? மாமா, இதை அந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ண. கொடு. ஸ்ரீஜா சிந்தாமணி 2 பேரும் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு பணம் கொடுத்து அபிய கடத்தி குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல சொன்னாங்க. அபி எப்படி கடத்துன்ற பிளானையும் அவங்களே சொன்னாங்க சார். இந்த ப்ரூஃப் இவனுங்க கிட்ட தான் இருக்கா? இத சஞ்சீவால யூஸ் பண்ண முடியாதுன்னு அனு சொன்னா. சஞ்சீவ் இதை எப்படி யூஸ் பண்ணுவான்? ரவுடி, அத்தை ஸ்ரீஜாவை பத்தி பேசின இந்த வீடியோவை அம்மா பார்த்தாங்கன்னு வை, ஸ்ரீஜாவும் அத்தையும் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு அம்மாக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அம்மா கிட்ட டெய்லரும் அனுவும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த சொல்லி நான் டெய்லரை லவ் பண்ற விஷயத்தையும் சொன்னா அம்மாவே எனக்கு டெய்லர் கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. மாப்ள, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி பண்ணுன்னா அனுக்கும் சந்தோஷுக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கணும். அதுக்கப்புறம் உன் மேரேஜ் நடந்தாதான் இந்த ப்ரூஃபை அக்கா கிட்ட காட்ட முடியும். அப்படி கேளுடா, நல்லா நாக்க புடுங்குற மாதிரி. பிளான் போடுறாங்களாம் இல்ல? பிளானு அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. எனக்கு முன்னாடி சந்தோஷ் அணு கழுத்துல தாலி கட்டிட்டா
இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்ல? அது எப்படி மாப்ள? சந்தோஷ் அணுக்கழுத்துல முதல்ல தாலி கட்ட வைக்க முடியும்? முதல்ல உன்னதான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தானே சந்தோஷ் கல்யாணம் நடக்கும். அப்படித்தானே ஜோசியக்காரனை சொல்ல வச்சு அந்த அணு நமக்கு செக் வச்சா. முகூர்த்த நேரத்துல ஸ்ரீஜா இருந்தா தானே ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. அவ இல்லனா அண்ணன் தானே அணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். என்ன சொல்றான் இவன்? சஞ்சீவ் ஒண்ணுமே புரியலடா. நம்ம ஸ்ரீஜாவை இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம கடத்த போறோம். ஸ்ரீஜாவை கடத்த போறீங்களா? ஐயோ, என் பொண்ணைய கடத்த பிளான் பண்றாங்களே. எதுக்கு சஞ்சீவ் ஸ்ரீஜாவை கடத்தணும்? நாம ஸ்ரீஜாவை கடத்தினாதான் அவ முகூர்த்த நேரத்துல இருக்க மாட்டா. முகூர்த்த நேரத்துல அவ இல்லனா அவ கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது. மாப்ள, உன்னால ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட முடியாது. அதெல்லாம் சரிதான். சந்தோஷம் எப்படி அணு கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும்? முடியும் மாமா. அது நம்ம கையில தான் இருக்கு. முகூர்த்த நேரத்துல ஸ்ரீஜா மண்டபத்துல இல்லைன்னா எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீஜா மண்டபத்தை விட்டு ஓடி போனதுனால ஏன் கல்யாணம் நின்றுச்சு. சரி, தேவையில்லாம அனு சந்தோஷ் மேரேஜ் எதுக்கு நிக்கணும்னு சந்தோஷ் அனு கழுத்துல தாலி கட்டணும்னு ப்ரெஷர் பண்ணுவோம். சந்தோஷ் அனு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அம்மா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. மாஸ்டர் பிளானுக்கே மாஸ்டர் பிளான் போடுறாங்களே. சந்தோஷ் அனு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த பென்ட்ரைவை போட்டு காமிச்சு அனுவும் டெய்லரும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட மறைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா எனக்காக அம்மா அனுவையும் அபியையும் கன்ஃபார்மா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நான் அபி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. சூப்பர் மாப்ள, நீ சொன்னதை அப்படியே பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவை ஆள் வச்சு கடத்த வேண்டியது என் பொறுப்பு. இந்த பென்ட்ரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓஹோ, பென்ட்ரைவ் உன்கிட்ட தான் இருக்கா? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எடுத்து காட்டுறேன். சஞ்சீவ், சொல்லு டெய்லர். உன் பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா